இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் தமிழ் படங்களில் வடிவேலுவை கோவைச்சரில் அடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் கொல்கத்தாவில் நடந்திருக்கு. என்ன அந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நர்கல்டங் என்ற பகுதியை சேர்ந்தவர் முகமது தன்வீர். இவருக்கு வயது 20. இவருக்கு மும்தாஜ் என்ற 40 வயதுடைய மனைவி ஒருத்தர் இருக்கிறார். இவர் தன்வீரை விட 20 வயது மூத்தவர். இவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. இந்த நிலையில் தன்வீரை அவரது மனைவி தினந்தோறும் அடித்து கொடுமைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பயந்து கொண்டு தன்வீர் வீட்டை விட்டு ஓடுவதும் அவரை குண்டர்களை ஏவி மும்தாஜ் பிடித்து கொண்டு வருவதும் வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. தன்வீரை விட்டு விலகுமாறு அவருடைய தாய் மும்தாஜிடம் கேட்டும் அது நடக்கவில்லை. பணம் கொஞ்சம் கொடுத்தாலாவது தன்னுடைய மகனை விட்டு விடுவார் என்று வீட்டை விற்று அதிக பணத்தை மும்தாஜுக்கு கொடுத்தனர். இருந்தாலும் தன்வீரை அவர் விடவில்லை. இவர் மும்தாஜின் வீட்டில்தான் வசித்து வருகிறார். தன்வீரின் தாயை சந்திக்க கூட அவருக்கு அனுமதி வழங்குவதில்லை. தன்வீர் அவர் வசிக்கும் முல்லைப்பூரிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். ஆனால் அவர் மீண்டும் குண்டர்களால் அழைத்து வரப்பட்டு மும்தாஜும் அவருடைய சகோதரியும் கடுமையாக அவரை தாக்கியுள்ளனர். மேலும் ஆத்திரம் அடங்காமல் அன்று இரவு இருவரும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி தன்வீரின் காதுகளை துண்டித்துள்ளனர். பின்னர் அவர்களிடம் இருந்து உயிர் பிழைத்த தன்வீரை தகவலறிந்த உறவினர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுபோல் தன்வீரை கொடுமை செய்யும் மும்தாஜ் அவரை ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்பது தெரியவில்லை. போலீசார் மும்தாஜை தேடி வரும் நிலையில் அவர் இப்போது அவரது சகோதரியுடன் சேர்ந்து தலைமறைவாகிவிட்டாராம். வட மாநிலங்களில் தான் வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.